ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு விஷயம் கலந்துக்கணும்னு எனக்கு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என் மனசுக்குள்ளார நிறைய டைம் ரொம்ப அழுகையான விஷயங்கள், ரொம்ப சிரமமான விஷயங்கள் தான் இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு 3 ஆம்பளை பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை எங்கள் அம்மாவுக்கு குடும்பத்தை யூனிட்டியாக நடத்த தெரியல அப்படின்னு வேணால் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க அவங்க பெரிய பொண்ணை நம்பி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஏமாந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா திருமணம் செஞ்சு வச்சாங்க, 100 பவுன் போட்டு பாட்டு கச்சேரிலாம் வச்சு அவங்க பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. 4 கோடி ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு எழுதி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், தான செட்டில்மெண்ட்டு. ஆனால் கல்யாணம் ஆகி 21 வருஷத்தில் ஒரு நாள் கூட எங்கள் அம்மாவை வச்சு எங்கள் அக்கா பராமரிச்சது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மாவுக்கு 3 ஆம்பளை பசங்க, அதில் 2 பேர் கொஞ்சம் சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ் என்எல்சி எம்ப்ளாயி ஃப்ரெண்ட்ஸ், 1,30,000 மாத சம்பளம் வாங்குறவர். இங்கே பாருங்களா, இந்த இதில் பாருங்கள், இந்த ரிப்போர்ட்டில் இதை பாருங்கள், கோவிந்தம்மாள் டேட்டு பாருங்கள், 17 மார்ச் 24. இந்த மார்ச் மாதம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா கீழே விழுந்து கோமா ஸ்டேஜ் மாதிரி ஆகிட்டாங்க ஒரு 40 நாள் கிட்ட. அப்புறம் இது அவங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதில் 4-5 பீஸ் இருக்குது. இதே பாருங்கள், பிரியுது பாருங்கள், நிறைய பீஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஒண்டியாகவே ஆம்புலன்ஸுக்கு ஏற்றி 4-5 பேரை வச்சு இவங்களை போர்வையில் போட்டு பிடிச்சி ஆம்புலன்ஸில் ஏற்றி ஸ்கேன்லாம் எடுத்து வீட்டுக்கு ஃபிசியோதெரப்பியை வச்சு கரண்ட்டு வச்சு ரத்தக்கட்டு முதுகில் இருந்துச்சு, அதெல்லாம் கரைச்சி அவங்கள ஏஞ்சி நடக்க வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னால் ரொம்ப முடியல. 48 நாள் கிட்ட அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து எனக்கு அனிமிக் ப்ராப்ளம் மாதிரி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சின்னண்ணங்கிட்ட மேற்கொண்டு இவங்களை மெட்ராஸ் கொண்டு போகணும் வைத்தியத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 lakhs மட்டும் கடனாக கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு என்எல்சி எம்ப்ளாயினா எவ்வளவு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ், இப்போ ரிட்டையர் ஆகிட்டாங்க ஜூன் மாதம். எங்கள்கிட்ட 5 பைசா கூட இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சின்னண்ணன் 1,30,000 மாத சம்பளம் வாங்குறவர், பெத்த தாய்க்கு 5 பைசா கூட எங்களுக்கு கொடுக்கறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பையன் மூலிமா சொல்லி அனுப்பிச்சார் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி தீபாவளி பொங்கன்னா அவங்க பசங்க பார்ப்பாங்க. இந்த காசு கேட்டதுலேருந்து அவங்க அதையும் நிறுத்திக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இதெல்லாம் ரொம்ப மனத்துயரமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் வெளிப்படுத்துகிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.